ஹல்லேலூயா. Hallelujah. மீட்பர் இரட்சகருமாகிய யாகுஷுவா மசீஹா நாமத்தினாலே நான் உங்களுக்கு வாழ்த்துதலை சொல்லிக் கொள்கிறேன். I greet you all in the name of Yahushua, Messiah and Savior. Amen. Hallelujah. Hallelujah. நம்முடைய நெருக்கமான ஒரு வாழ்க்கையின் மத்தியிலே அவரை ஆராதிக்கும்படியாக கூட நமக்கு சமயத்தை கொடுத்த யாகுவாவுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். I give thanks to Yahuwah who has helped us to worship him in the midst of our busy schedule. Hallelujah. Hallelujah. நாம் பிரியப்பட்டவர்களோடு பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அதற்கு தகுந்ததான சமயம் நமக்கு கிடைப்பதில்லை. Even when we want to talk to our loved ones, we do not find enough time to get in for that. Hallelujah. Hallelujah. ஆனாலும் நாம் ஆராதிக்க வருவது அவருடைய சுத்த கிருபைதான். But us coming to worship him is only by his grace upon us. தேவனுடைய சமூகத்திலே நான் வருவது அவருடைய சுத்த கிருபைதான். Coming in the presence of God is always his pure grace upon us. Hallelujah. Hallelujah. ஆக நாம் அவருடைய சமூகத்தில் இருக்கக்கூடியதான இந்த கொஞ்ச நேரத்திலே யாகுவா நம்மோடு என்ன பேச சித்தமாயிருக்கிறாரோ அதை என்னோடு பேசும் என்கிற ஒரு ஜெபத்தோட நாம் உட்கார்ந்திருக்கலாம். So sitting here in his presence for this little while, let us sit and pray that may Yahuwah speak to us what he wills. Hallelujah. Hallelujah. நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலே இன்றைக்கு அநேகர் ஒரு பிரச்சனைகளோடு கூட வாழ்ந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். In this world that we are living today, we see that most of us are living with some problems. யாராகிலும் நான் முழுவதுமாக நான் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்வதற்கு வாய்ப்பே இல்லை. No chance for anyone to say that I am entirely living in peace. ஆனால் தேவன் இந்த உலகத்தை படைக்கும் பொழுது அதை அப்படி படைக்கவில்லை. But when God created the earth, he did not create it in that manner. அவர் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் சுகமாக சந்தோஷமாக வாழ்வதற்கு என்ன தேவையோ அது எல்லாவற்றையும் முதலாவது உருவாக்கினார். He firstly created everything in the world that man needed to live a happy life. அதன் பின்பாக தான் மனிதனை உருவாக்கினார். Only after that he created man. ஆனால் மனிதன் என்ன செய்தான்? But what did man do? மனிதன் தனக்குள்ளே அநேக பிரச்சனைகளை வருவித்துக் கொண்டான். Man caused for many worries and troubles to enter him. Hallelujah. Hallelujah. இந்த உலகத்திலே மனிதன் தேவன் நியமித்த பிரகாரமாக வாழ்ந்து கொண்டிருப்பானால் அவனுக்கு ஒரு பிரச்சனை வந்திருக்காது. If man lived in accordance to the way God had appointed things, he would have no problem. ஆக மனிதனுக்கு இவ்வளவு பிரச்சனைகள் வருவதற்கு என்ன காரணம்? But what is the reason that man faces? உலகத்திலே பயம் வருவதற்கு என்ன காரணம்? What is the reason the earth has? மரணம் வருவதற்கு என்ன காரணம்? Why does the earth face? நோய் நொடிகள் வருவதற்கு என்ன காரணம்? Why do we have sicknesses? பகைகள் வருவதற்கு என்ன காரணம்? Why do we have enmity? சண்டைகள் வருவதற்கு என்ன காரணம்? Why do we have quarrels? Hallelujah. Hallelujah. இவைகள் எல்லாவற்றையும் தேவன் படைக்கவில்லை. All these were not created by God. தேவன் மனிதனை படைக்கும் பொழுது அவனை மிகவும் நன்றாக செம்மையாக படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. The scriptures say that when God created man, he created him in a nice manner. Hallelujah. Perfect. அவனை ஒரு குறைவும் இல்லாமல் உருவாக்கினார். He made him perfect with nothing short in him. அப்படி ஒரு குறைவில்லாத மனிதன் அனுபவிக்கும்படியாகத்தான் இந்த உலகத்திலும் அவர் எல்லாவற்றையும் நிறைவாக உண்டாக்கி தந்தார். And for such a perfect man to experience and enjoy, he made everything. வேதம் அதை குறித்து என்ன சொல்லுகிறது? What does the scripture say about this? பிரசங்கி என்கிறதான புத்தகம், Book of Ecclesiastes, chapter 7 verse 29. 7ஆம் அதிகாரம், பிரசங்கி 7ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாகவே உண்டாக்கினார். இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். அவர்களோ அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். இதை மாத்திரம் கண்டேன். Truly, this only I have found, that God made man upright, but when they have sought out many schemes. Amen. Hallelujah. Hallelujah. இதோ தேவன் மனுஷனை செம்மையானவனாக உண்டாக்கினார். Truly, God made man upright. அந்த செம்மையானவன் என்பதற்கு இங்கிலீஷிலே upright என்று போட்டிருக்கிறது. The word upright in English, upright என்று சொன்னால் அவனை நீதி உள்ளவனாக உண்டாக்கினார் என்றும் அதை நாம் எடுத்துக்கொள்ளலாம். we can also say that upright is righteous. ஆனால் சரியாக நாம் அதை பார்த்தோமானால், But if we go to see it correctly, ஒரு குறைவும் இல்லாமல் ஒரு பழுதும் இல்லாமல் அவனை உண்டாக்கினார். he made him without any fault at all in him.
ஹalleluya. or defect. சோ அந்த மனிதனுக்கு எந்த ஒரு குறைவும் இருக்கவில்லை, எந்த பழுதும் அவனில் இருக்கவில்லை. No faults or defects was in him at all. அவன் நீதி உள்ளவனாக இருந்தான். He was righteous காரணம் அன்றைக்கு பூமியிலே நீதி மட்டும் தான் இருந்தது. because only righteousness was on அங்கே earth. அநீதி இருக்கவில்லை. There was no அங்கே unrighteousness, போட்டிகளோ பொறாமைகளோ இருக்கவே இல்லை. no enmities and jealousy then. ஹalleluya. Hallelujah. ஆனால் மனிதன் என்ன செய்து கொண்டானாம்? But what did man do? அநேக உபாய தந்திரங்களை தேடிக்கொண்டார்கள். He made many plans for himself. ஹalleluya. Hallelujah. இதை சொன்னது யார்? Who spoke this? இந்த உலகத்திலே எல்லா மதத்தினரும் எல்லா ஜனங்களும் ஒருபோல ஏற்றுக்கொள்ளக்கூடிய மிகவும் ஞானமுள்ள ஒரு மனிதன் தான் இதை சொன்னது. A very learned and knowledgeable person who everybody accept in this world of all religions only spoke this. சாலமோன் என்கிற ராஜாவை இந்த உலகத்தில் உள்ள சகலரும் அவன் மிகவும் ஞானமுள்ளவன் என்பதை ஒத்துக்கொள்வார்கள். King Solomon was accepted as a very wise king among everyone upon this earth. இந்த வேதமும் அவனை போல ஞானமுள்ளவன் வேறு யாரும் இல்லை என்று சொல்லுகிறது. Even the scriptures say there was none less wise as King Solomon. அவனுக்கு முன்பாகவும் ஞானமுள்ளவர்கள் யாரும் இல்லை. Even before him there was nobody அவனுக்கு wise. பின்பாகவும் ஞானமுள்ளவர்கள் யாரும் இல்லை. Even after him there was none as wise as him. ஞானத்தின் அதிபதியாகிய தேவன் அவனுக்கு அந்த ஞானத்தை கொடுத்தார். The chief authority of knowledge and wisdom, God gave him that wisdom. அந்த ஞானமுள்ளவன் இந்த உலகத்தில் உள்ள சகலத்தையும் ஆராய்ந்து பார்த்து இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேட்மென்ட்டை கொடுக்கிறான். And that wise man, looking and understanding all things of the world, states this. ஹalleluya. Hallelujah. காரணம் அவன் ஒரு தேடுகிறவனாய் இருந்தான். Because he was a seeker. 28ஆம் வசனத்தில் அதை குறித்து சொல்லுகிறது. 28th verse. என் மனம் இன்னும் ஒன்றை தேடுகிறது, போதும். Which my soul still seeks, but I cannot find. ஹalleluya. Hallelujah. அவன் என்ன சொல்லுகிறான்? இன்னும் என் மனம் தேடிக்கொண்டுதான் இருக்கிறது. He says, which my soul still seeks. ஆக அவன் தன் வாயில் வந்த பிரகாரமாக அல்லது தன் மனதில் தோன்றிய பிரகாரமாக ஒரு ஸ்டேட்மென்ட் அவன் இங்கே கொடுக்கவில்லை. So he does not give a statement according to his mouth or his heart. அவன் மிகவும் ஆராய்ந்து தேடி பார்த்தான். But he searched in deep and examined. அப்படி தேடிதான் அவன் இந்த வார்த்தையை அவன் கண்டுபிடித்தான். And after searching in that manner, he found this word. அவனுக்கு எவ்வளவு பெரிய ஞானம் உண்டு என்பதை சோதிப்பதற்கு வேற நாட்டு அரசர்கள் எல்லாம் அங்கே வந்து அவனை பரிசோதித்து பார்த்தார்களாம். Many kings of other nations came there to test what wisdom he had. அதிலே பெயர்சபா என்கிறதான எத்தியோப்பிய நாட்டின் ஸ்திரீயும் உண்டு. There was a lady queen of Ethiopia, Beersheba, also there. அவர்கள் கூட இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு இந்த ராஜாவினுடைய அறிவை அறிந்து கொள்ள வேண்டும் என்று வந்தார்களாம். They also, having heard about him and wanting to know about his wisdom, came there. அதை பற்றி பல விஷயங்களை நாம் கேள்விப்பட்டிருப்போம். அவருடைய ஞானத்தை பற்றி We would have heard many things about his wisdom. உதாரணமாக ரெண்டு விஷயங்களை மாத்திரம் இங்கே நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். I wish to speak only of two things. இரண்டு ஸ்திரீகளுக்கு ஆளுக்கு ஒரு பிள்ளைகள் இருந்தது. Two ladies had one child each. அதுல ஒரு குழந்தை அவர்கள் புரண்டு படுக்கும்போது மரித்து போனது. And one child died while they slept over it. ஆனால் உயிரோடு இருக்கும் குழந்தையை ரெண்டு தாய்களும் தன்னுடைய குழந்தை என்று சொன்னார்கள். But the child who was alive, both the mothers claimed that it is their child. இதில் உண்மையான தாய் யார் என்பதை கண்டுபிடிக்க கூடியதான விஷயம் சாலமோனுக்கு கொடுக்கப்பட்டது. So the reasoning to find out who is the true mother was given to Solomon. ஆனால் சாலமோன் மிகவும் ஞானமாக உண்மையான தாய் யார் என்பதை கண்டுபிடித்து அந்த குழந்தையை அந்த தாயின் கையிலே ஒப்பு கொடுத்தார். But very wisely Solomon found out who is the true mother and gave the child to the mother. இன்னொரு பரீட்சை அவருக்கு வைக்கப்பட்டது. Another test was given to him. இரண்டு பூ மாலைகளை கொண்டு வந்தார்கள், ரோஜா பூ மாலைகள். They gave him 2 rose garlands. தூரத்திலிருந்து பார்க்கும்போது இரண்டுமே ஒரிஜினலாக தெரிந்தது. Both seemed to be original from far. அவர்கள் சொன்னார்கள் இதில் ஒரிஜினல் எது என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். They said, now find out which is original. அப்படி சாலமன் ராஜா என்ன சொன்னார்? So what did King Solomon say? சரி அதை போய் ஜன்னல் பக்கத்திலே தொங்க விடுங்கள் என்று சொன்னார். He said, okay, go hang it by the window. கொஞ்ச நேரம் எல்லாரும் அமைதியாக இருந்தார்கள். All stayed quiet for some time. திடீரென்று ஒரு மாலையை காட்டி அதுதான் ஒரிஜினல், அதை எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்னார். Then he pointed to one garland and said, go bring that and come. அப்பொழுது ஜனங்கள் கேட்டார்கள், எப்படி இதை நீர் கண்டுபிடித்தீர் என்று Then சொல்லி. they asked, how come you found out? அப்பொழுது சொன்னார், Then he said, தேனீக்களை பற்றி உங்களுக்கு தெரியுமா?
Do you know about the honeybees? அந்த தேனீக்கள் உண்மையான பூவில் தான் வந்து உட்காரும், பேப்பர் பூல உட்காராதுன்னு சொன்னார். The honeybees will come and sit only on the true அதனால தான் flowers. தோட்டத்து பக்கத்துல இருக்கிற ஜன்னல் அதை போடுங்கன்னு சொன்னேன்னு That is why he asked them to hang it by the window close to the garden. அப்ப அதை கிளியராக அவர் கண்டுபிடித்தார். So he clearly found out. இது எதை காட்டுகிறது? What does this show? அவருக்குள் எவ்வளவு ஞானம் இருந்தது என்பதை காட்டுகிறது. The extent of wisdom that he had. எந்த அளவுக்கு அவருக்கு ஞானம் இருந்தது? To what extent he was wise. மற்றவர்கள் பரீட்சித்து பார்க்கக்கூடிய அளவுக்கு அவரிடத்தில் ஞானம் To இருந்தது. the extent the others wanted to test him, he was wise. ஹalleluya. Hallelujah. ஆனாலும் அவருடைய ஞானம் தான் அங்கே நின்றது. But only his wisdom prevailed. யாகுவா ஒருவனுக்கு ஞானத்தை கொடுத்தால் அவனுக்கு இப்படித்தான் ஒரு ஞானத்தை கொடுக்கிறார். If Yahuwah gives one wisdom, then this is the wisdom he gives. ஆனால் அந்த ஞானம் கூட But even that wisdom போதுமான ஒரு ஞானம் கிடையாது. is not enough at all. வேதம் உண்மையாக ஞானம் என்று எதை சொல்லுகிறது? What does the scriptures call as true wisdom? நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Proverbs chapter 9 verse 10. யாவோவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், பரிசுத்தரின் அறிவே அறிவு. Amen. The fear of Yahuwah is the beginning of wisdom, and the knowledge of the Holy One is understanding. யாகுவாவுக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம். The fear of Yahuwah is the beginning of wisdom. Amen. Amen. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்தில் இருக்கிற வேற எந்த ஞானமும் ஒரு ஞானம் என்று ஏற்றுக்கொள்ளப்படாது. No other wisdom on earth can be accepted as wisdom. யாகுவாவுக்கு பயப்பட ஆரம்பிக்கும் பொழுது நமக்கு ஞானம் வந்திருக்கிறது என்று நாம் அறிந்து கொள்ளலாம். So when we begin to fear Yahuwah, we can understand we are wise. படிப்பதினாலே நமக்கு ஞானம் வருவதில்லை. By studying we are not wise. அநேக விஷயங்களை தெரிந்து கொள்வதனால நமக்கு ஞானம் வருவதில்லை. By knowing many other things we are not wise. ஆனால் எப்பொழுது யாகுவாவுக்கு பயப்பட வேண்டும் என்கிற புத்தி நமக்கு வருகிறதோ, When we have the true understanding to fear Yahuwah, அப்பொழுதுதான் நமக்கு உண்மையாகவே ஞானம் வர ஆரம்பிக்கிறது. only then we get the true wisdom. அதற்கு பின்பு என்ன சொல்லுகிறது வசனம்? After that, what does it go to say? பரிசுத்தரின் அறிவே அறிவு. It says the understanding of the Holy One is knowledge. எப்பொழுது அந்த பரிசுத்தரை நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, அறிய வேண்டிய பிரகாரமாக நாம் அறிந்து கொள்ளுகிறோமோ, When we have understood the Holy One in the manner that we have to understand Him, அப்பொழுதுதான் நமக்கு உண்மையாகவே அறிவு நிறைந்திருக்கிறது என்று சொல்ல முடியும். only then we can say that we are filled with wisdom. ஹalleluya. Hallelujah. பூரணமான அறிவை பெற்றிருக்கிறோம் என்று அப்பொழுதுதான் நாம் சொல்ல முடியும். Only then we can say that we have obtained the full understanding. ஆமென். Amen. பரிசுத்தரின் அறிவே அறிவு. It is the understanding of the Holy One which is knowledge. அது அவ்வளவு முக்கியம் வாய்ந்ததா இருக்கிறது. It is so important to us. சங்கீதம் 100 வசனம் 3 அங்கே ஒரு வசனம் இருக்கிறது. சங்கீதம் 100 வசனம் 3, Psalm 100 verse 3. யாவோவே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். Know that Yahuwah, He is God. It is He. ஹalleluya. Hallelujah. யாகுவா தான் உண்மையான தேவன் என்று அறிகிறது தான் அறிவு. It is knowing that Yahuwah is the true God, which is wisdom. ஹalleluya. Hallelujah. தேவனை பற்றிய அறிவு இல்லாமல் இருந்தால் நீ எவ்வளவு கனம் பொருந்திய மனுஷனா இருந்தாலும் நீ ஒரு மிருகத்துக்கு தான் சமானம் என்று வேதம் சொல்லுகிறது. The scriptures say when you do not have the understanding of God, no matter what a great mighty man you are, yet you are equivalent to a beast. சங்கீதம் 49 கடைசி வசனம் இப்படி சொல்லுகிறது. Psalm 49 the last verse. கணம் பொருந்தியவனாயிருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போகும் மிருகங்களுக்கு ஒப்பாயிருக்கிறான். ஆமென். A man who is in honor yet does not understand is like the beasts that perish. ஹalleluya. Hallelujah. அவன் எவ்வளவு இந்த உலகத்திலே அவன் எவ்வளவு கனம் பொருந்திய மனுஷனாக வேணாலும் இருக்கட்டும், Let him be however honorable on the earth. இந்த உலகத்தில் சகலத்தையும் படித்து கரைத்து குடித்தவனாக இருக்கட்டும், Let him be the one to have created, known and understood everything on earth. ஆனால் பரிசுத்தரை பற்றிய அறிவு இல்லாதவனாய் இருப்பானானால் But if he does not have the understanding of the Holy One, அவன் அழிந்து போகும் மிருகத்துக்கு ஒப்பாய் இருக்கிறான். then he will be equivalent to the beast that perishes. ஹalleluya. Hallelujah. அழிந்து போகிற மிருகம் அது அழிந்து போய்விடும், அவ்வளவுதான். The beast that perishes will always perish. ஆனால் தேவனை பற்றி அறிகிற அறிவு இருக்கிறவனுக்கு என்ன கிடைக்கிறது? What is the man who has the understanding of God receive? யோவான் எழுதின சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் வாசித்து பார்க்கலாம். John the Gospel
chapter 17 verse 3. 3 ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் ம். நீர் அனுப்பினவராகிய யாகுஷுவா மேசியாவையும் அறிவதே நித்திய ஜீவன். Amen. And this is eternal life, that you may know, that they may know you, the only true God, and Yahushua HaMashiach, whom you have sent. Hallelujah. Hallelujah. இங்கே ஒன்று நித்திய ஜீவனாய் இருக்கிறது, Here one is eternal life, மற்றது அழிந்து போகிற வாழ்க்கையா இருக்கிறது. and the other is a life that perishes. தேவனை பற்றிய அறிவு இல்லாத மனுஷன் கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து கொண்டே இருப்பான். A man without the understanding of God will slowly begin to ஆனால் perish. தேவனை பற்றி அறிகிற அறிவிலே வளர்ந்து கொண்டிருக்கிற மனுஷனோ But a man who grows in the true understanding of God நித்திய ஜீவனுக்கு நேராக போய் is கொண்டிருப்பான். walking straight to the path of eternal life. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. ஒன்றான மெய்தேவனாகிய உம்மையும் Knowing the only true God, you, நீர் அனுப்பினவராகிய யாகுஷுவா மெசிகாவையும் அறிவதே நித்திய ஜீவன். and knowing the Yahushua HaMashiach, whom you have sent, is eternal life. இரண்டு இடத்திலே நம்ம அறிவை பற்றி தான் பார்க்கிறோம். Both the places we are seeing only about ஒரு understanding. இடத்திலே தேவனை பற்றி அறிவில்லாதவன் அழிந்து போகிறான். One side, the man without the understanding of God is perishing, அடுத்த பக்கத்திலே தேவனை பற்றி அறிவு இருக்கிறவன் நித்திய ஜீவனை பெற்றுக் கொள்ளுகிறான். and on the other side, the one who has a true understanding of God receiving அப்ப eternal நித்திய life. ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு அறிவு வேண்டும். So if we want to receive eternal life, we must receive wisdom. இல்ல இந்த உலகத்திலே மிகவும் சௌகரியமாக வாழ்ந்து மரிக்க வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்கு இந்த அறிவு தேவையில்லை. But if you want to live very comfortably on the earth and die, then you don't need this எது வேண்டும் understanding. என்பதை வார்த்தையை கேட்கிற நீங்கள் தான் தீர்மானிக்க வேண்டும். What you want, the one who is hearing the word must decide. ஹalleluya. Hallelujah. எப்பொழுது நமக்கு தேவனை பற்றி அறிகிறதான அறிவு நமக்கு வருகிறதோ, When we have the true understanding of God in us, இந்த உலகத்திலே நாம் இழந்து போனவைகள் எல்லாவற்றையும் கூட நாம் திரும்ப பெற்றுக்கொள்ள முடியும். everything that we have lost in this earth, we can receive once சோ again. அதற்கு முன்பாக நாம் என்ன அறிந்து கொள்ள வேண்டும்? Before that, what we நாம் must know, ஏன் எல்லாவற்றையும் இழந்தோம்? why have we lost everything? நமக்கு புத்தி இருக்கிறது என்றுதானே நாம் நினைத்துக் கொண்டிருந்தோம். We have thought we have always wise, ஆனால் இன்றைக்கு ஒன்றும் இல்லாமல் இருக்கிறோமே, அதற்கு காரணம் என்ன? but today as we stand without anything, what could be the reason? காரணம் தேவனை அறிகிற அறிவை நாம் வெறுத்தபடியினாலே. Because we have put away the true understanding of God, we have neglected it. ஹalleluya. Hallelujah. அது neglected என்று சொல்றதை விட hated என்று சொல்லலாம். We have hated the true understanding of God. ஹalleluya. Hallelujah. இன்று அநேகருக்கு தேவனை பற்றி பேசினால் மனதில் வெறுப்பு தோன்றுகிறது. Today many, when we talk about God, then they have hatred in their heart. ஹalleluya. Hallelujah. ஆனால் தேவனை பற்றி அறிகிற அறிவை அவர்கள் வெறுக்கிறபடியினாலே But because they hate the true understanding of அவர்கள் God, வாழ்க்கையிலே அழிவு வர ஆரம்பிக்கிறது. then their life begins to see the perishing. ஆனால் என்றைக்கு தேவனை பற்றி அறிகிற அறிவு நமக்கு வேண்டும் என்று நாம் நினைக்கிறோமோ, But when we think that we know, we want the true understanding of God in our அல்லது lives, தேவனை பற்றி அறிய விரும்புகிறோமோ, or when we wish to understand the true God, அப்பொழுது நாம் இழந்தவைகள் எல்லாம் நமக்கு திரும்ப கிடைக்க போகிறது. then everything that we have lost is going to be restored வேதம் to us. எரேமியா தீர்க்கதரிசியில் ஒரு அருமையான ஒரு வார்த்தையை நமக்கு சொல்லி தருகிறது. எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 23 24 வசனங்களை வாசிக்கலாம். மிகவும் அருமையான ஒரு வசனம். The book of Jeremiah chapter 9 verses 23 and 24. ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம், ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கிருபையையும் நியாயத்தையும் நீதியும் செய்கிற யாகுவா நான் என்று என்னை அறிந்து உணர்ந்திருக்கிறதை குறித்தே மேன்மை பாராட்ட கடவன் என்று யாகுவா சொல்லுகிறார். இவைகளில் மேல் பிரியமாயிருக்கிறேன் என்று யாகுவா சொல்லுகிறார். ஆமென். Thus says Yahuwah, let not the wise man glory in his wisdom, let not the mighty man glory in his might, nor let the rich man glory in his riches, but let him who glories glory in this, that he understands and knows me, that I am Yahuwah, exercising loving kindness, judgment, and righteousness in the earth. For in these things I delight, says Yahuwah. Amen. ஹalleluya. என்ன ஒரு அருமையான வசனம் என்று பாருங்க. See what a beautiful verse this is. இதை காட்டிலும்
மிக அருமையாக தேவன் எப்படி நம்மிடத்தில் பேச முடியும்? How can God speak more beautifully than this to us? அவர் இந்த அளவுக்கு இறங்கி வந்து நம்மிடத்தில் பேசக்கூடிய அளவுக்கு நாம் ஒன்றும் உயர்ந்தவர்கள் அல்ல. We are not so exalted that he need to get down to this level to speak to us. யாரிடத்திலும் யாருமே நம்மை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் கூட நாம் இல்லை. We are not even that situation where everyone to respect us. மனிதனே நம்மை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நாம் இல்லை. We are not in that position where another man would respect us. நமக்கு பிறந்தவர்கள் நம்மை மதிக்கிற சூழ்நிலையில நாம் இல்லை. We are not in the position where our parents respect us. நம்மோடு பிறந்தவர்கள் நம்மை மதிப்பதற்குரிய சூழ்நிலை நமக்கு இல்லை. There is no situation for our ones who born with us. நம்முடைய பிள்ளைகள் கூட நம்மை மதிக்கக்கூடிய சூழ்நிலையில இன்றைக்கு நாம் இல்லை. Today not even in the position where our children respect us. ஆனால் தேவன் நம்மை மதிக்கிறார். But God respects us. Hallelujah. 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 தேவன் உண்மையாகவே நம்மை மதிக்கிறார். But God truly respects us. காரணம் அவர்தான் நம்மை உருவாக்கினார். Because he is the one who அவர் formed us. கெஞ்சுகிறார் மனுஷனிடத்திலே. He asks so lovingly to all ஐயா, the நீ people. என்னை பற்றி நீ அறிந்து கொள். Know about me. நான் எப்படிப்பட்டவர் என்று நீ அறிந்து கொள். You must know how I நீ am. என்னிடத்திலே நீ ஓடி வா. You come running unto நான் me. ஒருவர் மாத்திரமே நீதியும் நியாயத்தையும் இந்த உலகத்திலே செய்கிறவர் என்பதை நீ அறிந்து கொள். You must know that I am the only one on earth who can do the true judgment. நீ இந்த and உலகத்தை justice. நம்பினால் நீ ஏமாந்து If போவாய். you believe the world, you உன் will சொந்த only be பந்தங்களை நீ deceived. நம்பினால் நீ ஏமாந்து If போவாய். you believe your close ones, நீ you will உன்னுடைய be deceived. ஞானத்தை நம்பினால் நீ ஏமாந்து If போவாய். you believe your wisdom, you will be நீ deceived. உன்னுடைய பராக்கிரமத்தை நம்பினால் நீ ஏமாந்து If போவாய். you believe in your might, you will be நீ deceived. உன்னுடைய ஐஸ்வரியத்தை நம்பினால் அது உன்னை ஏமாற்றி If விடும். you believe your riches, that will deceive you. ஆனால் என்னை நீ நம்பினால் நீ வாழ்வாய். But if you believe me, then you will live. ஆமென். Amen. ஹalleluya. ஹalleluya. காரணம் என்னிடத்தில் மாத்திரம் நீதி இருக்கிறது. Because only with me there is true நான் தான் உன்னை righteousness. உருவாக்கினேன். I am the one who formed you. அதனால் உனக்கு என்ன தேவை என்பது எனக்கு மாத்திரமே தெரியும். So only I know what you truly need. நீ என்னிடத்தில் வருவாயா? Will you come unto me? உன்னை அணைக்க நான் மனதாய் இருக்கிறேன். I wish and I'm willful to call you. ஹalleluya. Hallelujah. நான் உன்னை நேசிக்கிறேன் என்பதை காட்டும்படியாக In order that I may show you that I truly love you. நான் கல்வாரி சிலுவையிலே என் ஜீவனை நான் கொடுத்தேன். I gave up my life for you. உனக்காகத்தான் நான் என்னுடைய ஜீவனை கொடுத்தேன். I gave it up only for you. ஹalleluya. Hallelujah. நான் ஒரு பாவமும் செய்யவில்லை. I have not done any sin. என்னிலே பாவம் இல்லை என்று அநேகர் என்னை குறித்து சாட்சி கொடுத்தார்கள். Many testified that there was no sin in me. அப்படியானால் நான் ஏன் தண்டிக்கப்பட்டேன்? Then why was I punished? உனக்காக மகனே, It was for you, my son. மகளே, உனக்காக My daughter, for you. உன்னுடைய பாவங்களை நான் ஏற்றுக்கொண்டு நீ மரிக்க வேண்டிய இடத்திலே நான் உனக்காக மரித்திருக்கிறேன். I took your sin upon me, and where you had to die, I died. நான் உனக்காக மரித்தபடினாலே நீ இனி மரிக்க வேண்டிய அவசியம் உனக்கு இல்லை. And because I died for you, there is no more any need for you to die. ஹalleluya. Hallelujah. நான் உனக்காக மரித்தேன் என்பதை நீ உன் இருதயத்தில் உண்மையாக விசுவாசிப்பாயானால் If you truly believe in your heart that I died for you, இனிமேல் நீ மரிக்க வேண்டிய அவசியம் இல்லை. no need for you anymore to die. உனக்காக நான் பாடுகள் பட்டேன் என்பதை நீ உணர்ந்து கொள்வாயானால் If you know that I went through all the sufferings for you, நீ இந்த உலகத்திலே பாடுகளை சகிக்க வேண்டிய அவசியம் இல்லை. no need for you to suffer anymore in the world. ஹalleluya. Hallelujah. உனக்காக நான் எல்லாவற்றையும் சம்பாதித்து I வைத்திருக்கிறேன். have earned everything for you. நீ என்னிடத்தில் வருவாயானால் அவைகளை நான் இலவசமாக நான் உனக்கு தருவேன். If you come unto me, then I will give them to you freely. நீ எனக்கு ஒன்றும் தர வேண்டிய அவசியம் இல்லை. No need for you to give me anything. எனக்கு வேண்டியதெல்லாம் உன்னுடைய இருதயம் தான். All I need is just your heart. ஹalleluya. Hallelujah. நீ என்னிடத்தில் வருவாயா மகனே? Would you come to me, son? ஹalleluya. Hallelujah. உன்னை அணைக்க என்னுடைய கரம் துடித்துக் கொண்டிருக்கிறது. My arms are waiting in order to hug you. ஹalleluya. Hallelujah. நீ என்னிடத்தில் வராதபடியினாலே இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில நடந்து கொண்டிருக்கிறது. Because you have not come to me, then you face this many struggles. நீ in your உன்னுடைய life. முழு இருதயத்தோடு நீ என்னிடத்தில் வருவாயானால் Wholeheartedly, if you come to me, உன்னை முற்றிலுமாக நான் மாற்றுவேன். I will change you entirely. ஹalleluya. Hallelujah. praise யாகுவா. Amen. ஹalleluya. Praise. இந்த அறிவு இன்றைக்கு நமக்கு இருந்தால் If we have this wisdom today, இன்றைக்கு நம்மேல் இருக்கிறதான இந்த அழிவிலிருந்து நாம் தப்பித்துக் கொள்ள then முடியும். we can escape this destruction upon us today. ஹalleluya. Hallelujah. அவர் எல்லாவற்றையும் நமக்கு தந்து விட்டார். He gave us everything அவர் நம்மிடத்தில் கேட்பதெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். and asks in return only one thing. நீ உன்னை எனக்கு தா. You just give yourself to உன் me. இருதயத்தை எனக்கு தா. You give your heart wholeheartedly. ஹalleluya. Hallelujah. நான் அதை அங்கீகரிப்பேன். I will honor it.
நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். and I will bless you. ஹalleluya. Hallelujah. இந்த உலகத்திலே யாகோஷுவா தம்முடைய ஜீவனை கொடுக்கும்படியாக வரும் பொழுது When Yahushua came in the world to give up his life, அந்த மேய்ப்பர்களுக்கு தன்னுடைய வரவை அறிவித்தார். he announced his coming to the shepherds. ஹalleluya. Hallelujah. ஏன் மேய்ப்பர்களுக்கு அதை அறிவித்தார்? Why did he announce it to the shepherds? அவர் எப்பொழுதுமே மிகவும் தாழ்ந்தவர்களிடத்தில் தான் போகிறார். He always goes to the most humble அங்கே people. அரண்மனையிலே உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கிறவர்களை அவர் தேடி போகவில்லை. He does not go seeking for the ones in the palace. ஹalleluya. Hallelujah. ஆமென். Amen. Hallelujah. ஹalleluya. ஆக அவர் தாழ்ந்தவர்களை தன் இருதயத்திலே தாழ்மை எண்ணம் உள்ளவர்களை தேடி அவர் வருகிறார். So he comes in search and seeking for the people who are humble. தேவையுள்ளவர்களை அவர் தேடி வருகிறார். He comes in need, search of people who are in need. ஹalleluya. Amen. அன்றைக்கு அவர் வரும் பொழுது வானோர்கள் பாடினார்களாம். On that day when he came, the angels sang. ஹalleluya. Hallelujah. காரணம் அந்த வானவர்களுக்கு இந்த பூமியில் உள்ளவர்களுக்கு தெரியாத ரகசியங்கள் எல்லாம் தெரிந்திருந்தது. Because the angels knew the secrets that the people of the earth didn't know. இந்த பூமியில் இருக்கிறவரிடத்தில் வந்து நான் தான் உங்களை ரட்சிக்க வந்தேன் என்று சொல்லும் பொழுது அவர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. When he came into the earth and told people that I have come to save you, காரணம் அவர்கள் அவ்வளவு ஞானம் நிறைந்தவர்களாய் இருந்தார்கள். because they were so filled with wisdom. ஹalleluya. அவர்களுக்குரிய இந்த உலக ஞானத்தினாலே தேவ ஞானத்தை அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. With the worldly wisdom they had, they could not understand the wisdom of God. ஆனால் வானவர்களுக்கு அது நிச்சயமாக தெரியும். But the angels of heaven knew it. இவர் எதற்காக இந்த உலகத்திலே வந்து பிறந்திருக்கிறார்? Why he has come in this world and being born. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. நிச்சயமாக இந்த ஜனங்களுக்கு ரட்சிப்பு வரப்போகிறது என்று சொல்லி திரளான சேனைகளாக வானதூதர்கள் வந்து அங்கே பாட்டு பாடி அவரை ஆராதித்தார்கள். There the heavenly hosts came to sing and worship him, that the people of the earth are going to receive their salvation. ஹalleluya. Hallelujah. வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடி சென்றார். வானோர்கள் சேனை பாட மேய்ப்பர்கள் தேடி சென்றார். மாமன்னர் பொன்னும் தந்தார், நான் என் செய்வேன் தேவபாலா, என் உள்ளம்பும் சொந்தம் பாலா, உலகம் தராத அன்பை தருவாயே யாகுஷுவா. பலம் இல்லை எந்த நெஞ்சில் அருள் கூறும் தேவபாலா, நான் என்றும் உம் சொந்தம் பாலா, உலகம் தராத அன்பை. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, Yes, dear children of God. ஹalleluya. யார் என்ன கொண்டு கொடுத்தாலும் No matter what anyone gives, அவர் நம் உள்ளத்தை மாத்திரமே அவர் கேட்கிறார். but he asks only our hearts. ஹalleluya. Hallelujah. நம்முடைய உள்ளத்தை நாம் அவருடைய கையிலே கொடுப்போமானால் If we give our hearts in his hands, நாம் பொன்னும் பொருளும் கொடுப்பதை விட அவர் மிக சந்தோஷப்படுவார். he will be more happy than us offering him gold and things. ஹalleluya. Hallelujah. ஹalleluya. இந்த உலகம் தராத அன்பை அவர் நிச்சயமாக நமக்கு காண்பிப்பார். He will show us the love that the world is not able to give us. இதுவரைக்கும் இந்த உலகத்திலே நாம் காணாத அன்பு, Till now the world, the love that we've not seen சொந்த in this world. பெற்றோரிடத்தில் கூட நாம் காணாத அன்பு, Maybe the love even which we've not seen at our சொந்த parents. பிள்ளைகளிடத்திலே நாம் காணாத The அன்பு, love that we've not seen with our நம் own children. சொந்தங்களிடத்திலே நாம் காணாத அன்பு, The love that we've not seen with நம் our dear ones. கணவனிடத்திலே நாம் காணாத அன்பு, The love that we've not seen with நம் our husband. மனைவியினிடத்திலே நாம் காணாத அன்பு The love that's not seen with the wife, அவரிடத்தில் மாத்திரம் இருக்கிறது. but is with him alone. ஹalleluya. Hallelujah. அந்த அன்பு இருக்கிற இடத்திலே நம் உள்ளத்தை நாம் கொடுப்போமானால் When we give our hearts to that place where the love அவர் is, உண்மையாகவே நம்மை ஆதரிப்பார். he will surely honor us. அவர் வேதத்திலே மிக தெளிவாக ஒரு வாக்குத்தத்தத்தை சொல்லி இருக்கிறார். He has spoken something clearly in the scriptures. ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 49 அதிகாரம் 15 வசனம். The book of Isaiah chapter 49 verse 15. ஸ்திரியானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. அடுத்த வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன், உன் மதில்கள் எப்போதும் என் முன் இருக்கிறது. Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? Surely they may forget,
yet I will not forget you. See, I have inscribed you on the palms of my hand. Your walls are continually before me. Amen. ஆமென். ஹalleluya. Hallelujah. ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? Can a woman forget her nursing child and not have compassion on the son of her womb? ஹalleluya. Hallelujah. அது மறக்க முடியாது என்பதற்காகத்தான் மறப்பாளோ என்று கேட்டிருக்கிறார். Because she cannot forget, he questions, will she forget? ஆனால் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான இந்த உலகத்திலே அநேகர் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளை மறந்ததை நாம் பார்க்க முடியும். But in this world that we are living today, we can see many have forgotten their children. ஆகையினால தான் அவர் சொல்லுகிறார், ஒருவேளை அவர்கள் மறந்தால் கூட, And that's why he says, if ever they forget, காரணம் இந்த உலகத்திலே தாய் அன்பை காட்டிலும் மேலான ஒரு அன்பு இல்லை. because there is no more greater love than a mother's love. in this சுயநலம் world. பார்க்காத ஒரு அன்பு. A love which is unconditional. ஹalleluya. Hallelujah. அப்படி இருந்தும் கூட அந்த தாய் மறப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது என்பதை அவர் அறிந்திருக்கிறார். But even that way, he says that there may be a chance that the mother may forget. அது எந்த சூழ்நிலையோ நமக்கு தெரியாது. We don't know the situation. ஒருவேளை அந்த தாயை அதற்காக நாம் குற்றம் சொல்ல முடியுமா என்று நமக்கு தெரியாது. And we don't know whether we can accuse the mother for தேவனே that. நியாயாதிபதி. God is the judge. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. காரணம் அவர் ஒருவர் தான் உண்மையாக நியாயம் செய்கிறவர். Because he is the only one who gives the true ஆகையினாலே அவர் என்ன சொல்லுகிறார்? So what does he say? ஒரு ஸ்திரீ தன் பிள்ளையை மறக்க முடியாது. If the woman cannot forget her ஆனால் child. ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவள் மறந்து விட்டால் கூட, But even in a situation if she forgets, நான் உன்னை மறக்க மாட்டேன். I will not forget you. ஹalleluya. Hallelujah. உன்னை மறக்காமல் இருப்பதற்கு நான் என்ன செய்திருக்கிறேன்? In order that I don't forget you, what I என் have done, உள்ளங்கையிலே உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன். I have drawn you in the inscribed you on the எதற்காக palms of my உள்ளங்கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன்? hand. Why have I inscribed you on the palms of நீ my hand? எப்பொழுது என்னை திரும்பி பார்க்கிறாய் என்பதற்காக, அதை பார்ப்பதற்காக நான் உள்ளங்கையிலே வரைந்து I வைத்திருக்கிறேன். have drawn you on the palms of my hand to know when you are going to turn to see me. ஹalleluya. Hallelujah. நீ எந்த நிமிடத்திலே நீ என்னை திரும்பி பார்க்கிறாயோ, The moment you turn to see me, அந்த நிமிடத்திலே உன் வாழ்க்கையிலே நன்மைகள் வர ஆரம்பித்து from விடும். that moment your life will start to see the goodness. ஹalleluya. Hallelujah. ஆக உடனடியாக உன்னை ஆசீர்வதிப்பதற்காக உன்னை என் உள்ளங்கையிலே நான் வரைந்து So வைத்திருக்கிறேன். in order to bless you immediately, I have drawn you in the palms of my hand. ஹalleluya. Hallelujah. நான் உன்னை மறப்பதே இல்லை. I never forget you. ஹalleluya. Hallelujah. என்னிடத்தில் மாத்திரம் உண்மையான அன்பு உண்டு. Only I have the true love in me. என்னிடத்தில் மாத்திரம் உண்மையான நீதி உண்டு. Only I have the true righteousness. நீ என்னிடத்தில் திரும்பி வருவாயா? If you turn back to me, அழிந்து போகிற உன்னுடைய வாழ்க்கையை மீட்டு உனக்கு நித்திய ஜீவனை தருவதற்கு நான் அதிகாரம் உள்ளவராயிருக்கிறேன். from the life that of yours which is being destroyed, and in order to give you the eternal life, I am in authority. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. நீ என்னிடத்தில் திரும்பி வந்தால் உன்னை நான் அணைத்து உன்னுடைய கண்ணீரை துடைத்து நான் உனக்கு ஆறுதல் செய்வேன். If you return back to me, I will hug you and I will wipe away your tears and be of comfort நீ to இந்த you. உலகத்தில் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. No need for you to fear anything on the earth. உன்னிடத்தில் இருக்கிற உன் நோயை குறித்து கூட நீ பயப்பட வேண்டிய அவசியம் Don't இல்லை. even worry of the sickness that is there in you. உன்னுடைய பலவீனத்தை குறித்து கூட பயப்பட வேண்டிய அவசியம் Don't இல்லை. even worry of the weakness in you. இவைகள் எல்லாவற்றையும் நான் கல்வாரி சிலுவையிலே சுமந்து தீர்த்திருக்கிறேன். Everything I have borne upon the stake of Calvary நீ and முழு finished. மனதோடு இன்றைக்கு என்னிடத்தில் நீ வருவாயானால் If you return to me back with a whole heart, நீ உன்னுடைய ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுவாய். you will receive your health. உன்னுடைய சுகத்தை நீ You பெற்றுக்கொள்ளுவாய். will receive your comfort. என்னால என்ன செய்ய முடியும் என்பதை நான் இந்த உலகத்திலே காட்டி இருக்கிறேன். I have shown what I can do in this world. மரித்து போய் 4 நாற்றம் எடுத்த 4 நாளாய் போன பிணத்தை கூட நான் உயிரோடு கொண்டு வந்து நான் யார் என்பதை இந்த உலகத்துக்கு நான் காட்டி இருக்கிறேன். I have brought back to life the body that was dead and decayed for 4 days and shown who I am. ஹalleluya. Hallelujah. இந்த 4 நாளாய் அழுகி போன ஒரு பிணத்தை என்னால திருப்பி கொண்டு வர முடியுமானால், If I can bring back to life the body that was dead and decayed for 4 days, உன்னிலே மரித்து போயிருக்கிற பாகத்தை என்னால் கொண்டு வர முடியாதா? can I not bring back to life the portion that is dead in you? ஹalleluya. Hallelujah. அதை கொண்டு வர நான் வல்லவராய் இருக்கிறேன். I am mighty to do that for you. ஹalleluya. Hallelujah. காரணம் நானே உன்னை உண்டாக்கினேன். Because I am the one who formed you. என்னை மறந்தபடியினாலே உன்னுடைய வாழ்க்கையில் இந்த அழிவுகள் எல்லாம் வந்தது. Because you forgot me, all these things came into your என்னை life. தேடாதபடியினாலே உன் வாழ்க்கையிலே பிரச்சனைகள் வந்தது. Because you didn't seek me, your life saw trouble. ஆனால் என்னை தேடி நீ ஓடி வருவாயானால் But if you come in search of me and running, நிச்சயமாய் நீ ஆரோக்கியத்தை அடைவாய். surely you will receive the good health. உன்னை நான் சுகமாய்
குணமாக்குவேன். I will heal you. ஹalleluya. Hallelujah. அவர் நிச்சயமாகவே அவருடைய வார்த்தையை அனுப்பி நம்மை சுகப்படுத்துகிறார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறார். The psalmist says that he sends his word and heals us. சங்கீதம் 118 சங்கீதம் 107 வசனம் 20. Psalm 107 verse 20. அவர் தமது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். ஆமென். He sent his word and healed them and delivered them from their destructions. ஹalleluya. Hallelujah. தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர் அவர்களை குணமாக்குகிறார். He sent his word and healed them, மேலும் அவர் என்ன செய்கிறார்? and more than that what he did, அவர்களுடைய அழிவிலிருந்து அவர்களை தப்புவிக்கிறார். he causes them to be delivered from their destructions. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. அவர் ஜீவனுள்ள தேவன். He is the living God. அவரை நம்பினவர்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை. No one who has put his trust in him will be put to shame. முழு இருதயத்தோடு நாம் அவரிடத்தில் திரும்புவோமானால் If we turn to him wholeheartedly, நிச்சயமாக அவர் நம்மை ரட்சிக்கிறார். surely he delivers us. அவர் நம்மை விடுவிக்கிறார். He delivers and saves இதற்கு us. முன்பாக நாம் எப்படி இருந்தோம் என்பது விஷயம் அல்ல. It is not important what we were before ஆனால் this. இந்த நிமிஷம் அவருடைய வார்த்தையை கேட்ட இந்த நிமிஷத்தில் நம்முடைய இருதயத்தை நாம் ஒப்பு கொடுப்போமானால் But from the moment that we offer ourselves from when we've heard his word, அவர் நிச்சயமாகவே நம்மை விடுவிக்க வல்லவராயிருக்கிறார். surely he is mighty to deliver us. ஆமென். Amen. ஹalleluya. Hallelujah. இந்த அறிவு இன்றைக்கு நமக்கு வந்தால் If we receive this wisdom today, அதுதான் உண்மையான அறிவு. then that is the true wisdom. பல காலங்களிலே நாம் நினைத்தது உண்டு, Many times we have thought, எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொல்லி. we have thought that we have known ஆனால் everything. எனக்கு எல்லாம் தெரியும் என்று சொன்ன அந்த காரியங்களினாலே நாம் என்னத்தை பெற்றுக்கொண்டோம்? But what did we receive by the things that we said we knew everything? ஹalleluya. நாம் ஒன்றையுமே நாம் We பெற்றுக்கொள்ளவில்லை. have not received anything from God. ஆகையால தான் வேதம் சொன்னது, That's why the scripture says, ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். let not the wise speak high of his wisdom. இந்த உலகத்தின் ஞானம் நமக்கு என்ன தருகிறது என்று வேதம் சொல்லுகிறது? What does the scripture say that the worldly wisdom gives us? ரோமருக்கு எழுதின புத்தகம், the book of Romans chapter 8 verse 7. எப்படி என்றால் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. போதும். Because the carnal mind is enmity against God, for it is not subject to the law of God, nor indeed can be. Hallelujah. Hallelujah. இது என்ன translation? King James version. Please read in this thing, brother. New King James version. Because the carnal mind is empty against hell. Empty. Enmity. Enmity against hell. For it is not subject to the law of hell, nor indeed can be. Hallelujah. இங்கே தமிழிலே சொல்லும்போது மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை என்று போட்டிருக்கிறது. In the brackets is written fleshly. Here in Tamil it is written as the fleshly mind is enmity against God. Fleshly thought. Hallelujah. Hallelujah. அந்த fleshly thought என்று சொல்லும்போது, When we say fleshly thought, அதாவது இந்த மனுஷ சிந்தை மாமிசம் சிந்திக்கிறதே தேவனுக்கு விரோதமாகத்தான் சிந்திக்கிறது. the flesh itself thinks always as an enemy to God. Against God. Hallelujah. Hallelujah. நம்முடைய மாமிசத்திலிருந்து வருகிறதான சிந்தை எப்படிப்பட்ட சிந்தையா இருக்கிறது? How is the thoughts that come out of our flesh? அது எப்பொழுதும் தேவனுக்கு விரோதமாகத்தான் சிந்திக்கிறது. It always thinks against God. நாம் ஒவ்வொரு மனிதனும் தேவனை பற்றி ஒரு பயம் இல்லை என்று வைத்துக் கொள்வோம். Let us think that each one of us had no fear of God. நம்முடைய இருதயத்தில் எப்படிப்பட்டதான சிந்தைகள் வருகிறது? Then what are the thoughts that come in our hearts? அது எப்பொழுதுமே தேவனுக்கு விரோதமான காரியத்தையே நம்முடைய மனம் சிந்திக்கும் என்று வசனம் சொல்லுகிறது. The scriptures say that our hearts would always think the things against God. அதை குறித்து பவுல் இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லுகிறார். Paul explains this little more. 7th chapter verse 18. Romans 7th chapter verse 18.
அது எப்படியெனில் என்னிடத்தில் அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. போதும். For I know that in me, that is, in my flesh, nothing good dwells. For to will is present with me, but how to perform what to do good I cannot find. என்னுடைய மாமிசத்திலே நன்மை இல்லை என்று அவர் சொல்லுகிறார். He has said that in my flesh nothing good dwells. ஹல்லேலூயா. Hallelujah. இன்றைக்கு நாம் நன்மை செய்வதற்கு தேவனை பற்றி அறிவு வேண்டுமா என்று கேட்டால், Today, if we ask, do we need the wisdom of God in order to do good things? நிச்சயமாக தேவனை பற்றிய அறிவும் தேவனை பற்றிய பயமும் இருக்கிற ஒருவனால் மாத்திரமே இந்த உலகத்திலே நன்மை செய்ய முடியும். Surely only the one who has fear of God and the true wisdom of God can do good in this world. அதற்கு காரணம் என்ன? What is the reason for it? நன்மை செய்கிறதான சுபாவம் என்பதே நம்முடைய டிஎன்ஏல இல்ல. Because to do good itself is not there in our DNA. DNA. ஹல்லேலூயா. Hallelujah. நன்மை செய்கிறதான அந்த சுபாவம் என்பது இயற்கையிலே நம்மிடத்தில் கிடையாது. Naturally itself, the nature to do good is not there in us. ஹல்லேலூயா. Hallelujah. எதற்காக நன்மை செய்ய வேண்டும்? Why should we do that good? எப்பொழுதுமே எனக்கு வேண்டும், முதலாவது எனக்கு வேண்டும் என்கிற எண்ணம் தான் எல்லா மனிதனுக்கும் வருகிறது. Always every man has the thought in him that he wants first everything. அதுதான் இந்த உலகத்தில் எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம். And that is the main problem for அதுதான் everything. இயற்கையான மனிதன், That is the natural man, தேவனற்ற ஒரு மனிதன். a man without God. அப்படிப்பட்ட ஒரு மனிதனுடைய சிந்தையை அன்பு நிறைந்த ஒரு சிந்தையாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னால், If you want to change the thought of a man like that to a man which is filled with thought of love, அவனுடைய மாம்ச சிந்தை மாறி அங்கே தேவ சிந்தை வர வேண்டும். then the fleshly thought must change there and the thought of God must come within. அதாவது அந்த மனிதன் முற்றிலுமாக மாற வேண்டும். So the man should change completely. ஆகையினால் தான் அவர் சொல்லுகிறார், ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். So that is why he said, let the wise man not speak high of ஏன்னா his உன்னுடைய wisdom. ஞானம் மற்றவருடைய அழிவுக்கு தான் காரணமாய் இருக்கும். Because your wisdom will be the reason for another man to perish. மற்றவர்களை அழிக்கும் போது நீயும் அழிந்துதான் போவாய். And when someone else perishes, you perish along with him. உன்னுடைய பராக்கிரமம் எதற்கு உதவும்? What will your might be used for? அது மற்றவர்களுக்கு நன்மை செய்ய உதவாது. Not for another to be done அது good, மற்றவர்களை அழிப்பதற்கு தான் உதவும். but it will be used for another man to ஆனால் perish. உன்னுடைய சிந்தை தேவனுடைய சிந்தையாய் மாறுமானால் மாத்திரமே But only when your thought changed to be the thought of God, நீ நன்மை செய்கிறவனாய் மாறுவாய். you will be changed to a man who does good. ஹல்லேலூயா. Hallelujah. அதை குறித்து பவுல் என்ன சொல்லுகிறார்? So what does Paul say of this? என்னுடைய சரீரம் இப்படிப்பட்ட சரீரமாகத்தான் இருந்தது, My flesh was in this manner, ஆனால் தேவன் என்னை மாற்றினார். but God changed me. 24-25 வசனம் 7ஆம் அதிகாரம் 24-25 வாசிக்கலாம். நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? நம்முடைய தேவனாகிய யாகுஷுவா மேசியாவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கும் மாமிசத்தினாலேயோ பாவப்பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். O wretched man that I am, who will deliver me from this body of death? I thank God through Yahushua HaMashiach, our Messiah. So then, with the mind I myself serve the law of God, but with the flesh the law of sin. Amen. ஹல்லேலூயா. நான் நிர்பந்தமான மனுஷன். I am a wretched man. இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? Who will deliver me from this body of death? தேவனை பற்றிய அறிவு இல்லாமையால் அழிந்து போய் கொண்டிருக்கிறதான இந்த மரண சரீரத்திலிருந்து யார் என்னை விடுதலையாக்க முடியும்? Who can deliver me from this body of death which is perishing? ஒரே ஒருவரால் மாத்திரமே உன்னை விடுதலையாக்க முடியும். Only one can deliver you, அது யாகுஷுவா மசீஹா. and that is Yahushua HaMashiach. ஆமென். அவர் ஒருவர் மாத்திரம் மரணத்துக்கு நேராக அழிவுக்கு நேராக போய் கொண்டிருக்கிற உன்னை மீட்டு ஜீவனுக்கு நேராக உன்னுடைய வாழ்க்கையை கொண்டு வர முடியும். He is the only one who can save and deliver you from walking through the path of death and coming to eternal நாம் life. எப்படிப்பட்டவர்களா இருக்கிறோம் என்று வசனம் சொல்லுகிறது? What does the scripture say how we are? நிர்பந்தமான மனுஷன், We are wretched men, நிலையற்றதான ஒரு மனிதன், a man with no condition, நம்பிக்கையற்றதான ஒரு மனிதன், a man who has lost his hope, மரண சரீரத்தை உடையவன் நான். a man with the body of death. ஹல்லேலூயா. Hallelujah. என்னுடைய சரீரம் எப்படிப்பட்டதா?
How is my அது body? மரண சரீரம். My body is of death. காரணம் அது எப்பொழுதும் தீமையை சிந்திக்கிறதான ஒரு சரீரம். Because it is a body to அந்த think சரீரத்திலே evil. நன்மை இல்லை. There is no goodness there. ஆகையினாலே அங்கே ஜீவனும் கிடையாது. So there is no life ஆனால் left. அப்படிப்பட்ட என் சரீரத்தை But such a body of mine அவர் ஜீவனுள்ள சரீரமாய் மாற்ற is போகிறார். going to change it to அவர் a living நன்மையுள்ள body. சரீரமாய் மாற்ற He is போகிறார். to change it to a good one. அப்படி அவர் மாற்றும்படியாக உன்னுடைய இருதயத்தை நீ அவருக்கு ஒப்பு கொடுப்பாயா? If you offer yourself for him to change you in that manner. ஹalleluya. Hallelujah. நீ அவரை ஒப்பு கொடுத்தால் அவரால் மாத்திரமே உன்னை மாற்ற முடியும். If you can offer him that way, only he can change நீ you. ஒப்பு கொடுக்கிற நிமிஷத்திலே அவர் உன்னை மாற்றுவார். From the moment you offer yourself, he அந்த will change நாளிலிருந்து உன் வாழ்க்கையிலே நன்மைகளை காண you. From ஆரம்பிப்பாய். that day your life will start seeing the good things. ஹalleluya. Hallelujah. இன்னும் अनेक காரியங்களை சொல்ல வேண்டியதா இருக்கிறது. So many things more who I want to say to you all. ஆனால் இதை நாம் தியானிப்போம். But first let us meditate on அவரை this. பற்றி நாம் அறிந்து கொள்வோம். Let us first know அவர் about யார் him. என்பதை அறிந்து கொள்வோம். Let us know who he is. நாம் எப்படிப்பட்டவர்கள் என்பதையே நாம் அறிந்து Let கொள்வோம். us know how we are also. நம்மை மாற்ற அவராலே மாத்திர முடியும் என்கிற உண்மையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். Let us obtain that true wisdom that only he is able to change us. நாம் அவரிடத்திலே ஓடி வருவோம். Let us come running unto நாம் him. அவரிடத்திலே வரும் பொழுது When we come to him, அவர் நம்முடைய பழைய கணக்கை பார்ப்பதில்லை. he does not look at our old எந்த accounts. நிமிஷத்தில் நாம் அவரிடத்தில் வருகிறோமோ At which minute we come in, அந்த நிமிஷத்திலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே புதிய கணக்கை அவர் ஆரம்பிக்கிறார். from that moment he has a new book for us. அந்த நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் லாப கணக்கை ஆரம்பிக்கிறார். From that day he starts the profitable accounting for us. பாக்கி எல்லாவற்றையும் அவர் மறந்து விடுகிறார். Everything else he forgets. நாம் தேவனுக்கு விரோதமாக செய்த காரியங்களை எல்லாம் அவர் மறந்து He விடுகிறார். forgets everything we have done. நாம் against தேவனை him. நினைக்காமல் இருந்த காலங்களை அவர் மறந்து He விடுகிறார். forgets the days that we have not thought of him. ஹalleluya. Hallelujah. இந்த நாளிலிருந்து அவர் நம்மை ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். From this day onward he இந்த நாளிலிருந்து அவர் நம்முடைய ஜீவனை சுற்றி வேலி அடைத்து நம்மை பாதுகாக்க ஆரம்பிக்கிறார். begins to protect us from this day onward. by இப்படி ஒரு நல்ல தேவனை அறியாமல் நாம் இருந்திருப்போமானால் மிகவும் பரிதாபம். If we have not known such a good God, then it is most pitiable. இன்றைக்கு அறிந்த பிறகும் அவரிடத்தில் வராமல் இருப்போமானால் அதைவிட பரிதாபம். If after knowing this, yet we don't come to him, then it is even more pitiable. அவர் உங்களை அழைக்கிறார். He calls unto y'all. ஹalleluya. Hallelujah. நீங்கள் அவரிடத்தில் வந்தால் அவர் உங்களை If ஆசீர்வதிப்பார். you come unto him, then he will bless you. ஹalleluya. Hallelujah. நிச்சயமாக அவர் நம்மை ஆசீர்வதிக்க போகிறார். Surely he is going to bless us. நாம் பாடின அந்த பாட்டை பாடுவோமா? ஐயம் இருந்தது ஒரு காலத்தில் ஆவி குறைவால் தான். Let us sing the same song again. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவால்தான் மீட்ப உதீர பலத்தா சத்துருவை வென்றே என் பயம் யாவும் நீங்கிட்டு யாவா என்னை தூக்கினார் முற்றும் என் உள்ளம் மாறிட்டு யாவா என்னை காக்க வல்லோ முற்றும் என் உள்ளம் மாறிட்டு யாவா என்னை காக்க வல்லோ காக்கும் வல்ல மீட்பு உண்டனக்கு 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 காக்கும் வல்ல மீட்பு உண்டனக்கு காத்திடுவார் என்றுமே காத்திடுவார் என்றுமே. ஆம் அருமையான தேவ பிள்ளையே, Yes, dear children of நீ God. முற்றிலுமாக உன்னை அர்ப்பணித்து அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்பாயானால் If you offer yourself up entirely into his hands, உன்னுடைய வாழ்க்கையை அவர் புதிதாக்குவார். he will renew your life நீ completely. புதிய காரியங்களை உன்னுடைய வாழ்க்கையில காண You ஆரம்பிப்பாய். will start to see the new things in your life. என்ன செய்வோம் என்கிற பயத்தை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து அவர் மாற்றி விடுவார். All the fear that what you will do, he will change முழு everything in your இருதயத்தோடு life. உன்னை ஒப்பு கொடுப்பாயா? Will you offer up yourself? உன்னுடைய வாழ்க்கையில wholeheartedly? நீ ஒரு அதிசயத்தை காண போகிறாய். You are going to see a wonder in your life. உன்னுடைய சரீரத்தில் அற்புதங்கள் நடக்க You போகிறது. are going to see the wonders in your own health.
நாம் ஆராதிக்கிற தேவன் ஜீவிக்கிற தேவன். The God whom we worship is a true and living அவருடைய God. வார்த்தை சத்தியமான வார்த்தை. His word is true. அவருடைய வார்த்தை தோற்று போனதே இல்லை. His word has never failed. ஹalleluya. Hallelujah. அந்த வார்த்தையை அனுப்பி அவர் உன்னை சுகமாக்குகிறார். He will send his word and heal you. அந்த வார்த்தையை நீ உன் இருதயத்தில் ஏற்றுக்கொள்வாயா? Will you accept that word in your heart? இப்பொழுது நான் ஜெபிக்கும் பொழுதே உன்னுடைய சரீரத்திலே நீ மாற்றத்தை காண்பாய். When I pray now itself, you will see the changes in முழு your heart. இருதயத்தோடு நீ ஒப்பு கொடுப்பாயா? Will you offer up yourself wholeheartedly? ஜெபிப்போம். Let us pray. ஹalleluya. பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல வேளைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. ஸ்தோத்திரிக்கிறோம். நேற்றும் என்றும் என்றும் மாறாதவரே, ஹalleluya ஸ்தோத்திரம். இந்த உலகத்தில் உள்ள மனிதர்கள் எல்லாம் மாறி போவார்கள், நீர் ஒருவர் மாத்திரம் மாறாதவராய் இருக்கிறீரையா. ஸ்தோத்திரம். அன்றைக்கு எங்கள் மேல் வைத்த அன்பு இந்த நாள் வரைக்கும் மாறாமல் இருக்கிறது. உமக்கு நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரிக்கிறையா. உம்மை தேடாதபடிக்கு எங்கள் மனம் போன போக்கிலே நாங்கள் போன நாட்கள் உண்டு தகப்பனே. எத்தனையோ முறை நாங்கள் அழிந்து போகக்கூடிய சம்பவங்கள் எங்கள் வாழ்க்கையில் நடந்ததையா. அப்பொழுதெல்லாம் நாங்கள் உம்மை தேடாவிட்டாலும் கூட உம்முடைய கரம் எங்களை தாங்கினது ராஜா. ஸ்தோத்திரிக்கிறையா. உமக்கு நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். இந்த நாளில் உம்மை அறிந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு ஒரு வாய்ப்பை தந்தபடியினால நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிறையா. நன்றி ராஜாவே. இந்த உலகம் எங்களுக்கு தந்ததான பலவீனங்களை, இந்த உலகம் எங்களுக்கு தந்ததான நோய்களை தகப்பனே, இந்த உலகம் எங்களுக்கு தந்ததான ஏமாற்றங்களை முற்றிலுமாக எங்கள் வாழ்க்கையிலிருந்து நீர் மாற்றி போட்டு இந்த நாளிலிருந்து எங்கள் வாழ்க்கையிலே நீர் புதிய அத்தியாயத்தை நீர் தொடங்க வேண்டும் என்று நோக்கி பார்க்கிற ராஜா. ஸ்தோத்திரம் ஐயா. ஆம் ராஜாவே, எங்கள் மதியீனத்தினாலே ஐயா நாங்கள் இழந்த எங்கள் உடல் பாகங்களை கூட நீர் திருப்பி தர வேண்டுமாமே நோக்கி பார்க்கிறையா. நீர் தர வல்லவராயிருக்கிறீரையா. ஸ்தோத்திரம். கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக சொந்த ஜீவனை தந்தவரே, எங்கள் வாழ்க்கையில எங்கள் ஜீவனை திருப்பி தர நீர் வல்லவராயிருக்கிறீரையா. இந்த நாளில் எங்கள் ஜீவனை எங்களுக்கு திருப்பி தருவீராக. ஒரு முறை கூட எங்கள் வாழ்க்கையில நீர் அற்புதம் செய்வீராக. ஒரு முறை கூட எங்கள் வாழ்க்கையில நீர் இரக்கம் காட்டுவீராக தகப்பனே. உண்மையான அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீராக. தாயின் அன்பை காட்டிலும் மேலான அன்பை நாங்கள் அறிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்வீராக. நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரா. நன்றி ராஜாவே. உம்மை துதிக்கிறையா. இதுவரைக்கும் உலகத்தை துதிப்பாடிக் கொண்டிருந்த எங்கள் நாவு இன்றிலிருந்து உம்மை துதிக்கும்படியாக எங்கள் வாழ்க்கையை நீர் மாற்றும் ராஜாவே. ஸ்தோத்திரா. வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் பேர் பேரா தனித்தனியாய் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. ஸ்தோத்திரிக்கிற ராஜா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரா. நன்றி ராஜாவே. இந்த வார்த்தையை கேட்கும் போதே அவருடைய வாழ்க்கையில் அற்புதம் விளங்கட்டும் ஐயா. நன்றி அப்பா. ஸ்தோத்திரா. முழு இருதயத்தோடு உம்மிடத்தில் திரும்பி வரும்படியாய் நீர் கிருபை செய்வீராக. ஆராதனைக்கு கடந்து வந்திருக்கிறதான உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். அவர்களுடைய வாழ்க்கையில் அவருடைய சரீரத்தில் அற்புதங்களை செய்வீராக. நன்றி ராஜாவே. ஸ்தோத்திரா. நாம மகிமைக்கின்ற இந்த வீட்டை திறந்து கொடுத்த உம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும் அப்பா. தூர இடத்தில் இந்த வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிப்பீராக. உம்முடைய அற்புத வல்லமை அவர்களை இப்பொழுதே தொடட்டும் ஐயா. வாழ்க்கையின் குறைவுகள் எல்லாம் நீங்கட்ட. நன்றி ராஜாவே. நன்மை கண்டடையும்படியாக, பரிசுத்தரின் அறிவை கண்டடையும்படியாக நீ கிருபை செய்ய. நேசக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற விசேஷமாக வர்கீஸ் சகோதரனுடைய தகப்பனாருக்காக நாங்கள் வேண்டிக் கொள்ளுகிறையா. ஆம் ராஜாவே. ஸ்தோத்திரம். அவருடைய சரீரத்திலே ஐயா நாங்கள் ஜெபிக்கும் பொழுது அங்கே வல்லமை விளங்கட்டும் ஐயா. அங்கே ஆரோக்கியம் நடக்கட்டும் ராஜா. ஸ்தோத்திரம். ஒரு பூரண விடுதலை நீர் அவருக்கு கட்டளையிட வேண்டும் என்று நோக்கி பார்க்கிற ராஜா. ஸ்தோத்திரம். நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். நேசக்கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறார். மீட்பரும் இரட்சகருமாகிய யாகுஷுவா மெசிஹா நாமத்தினாலே வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. யாகுவா உங்களை ஆசீர்வதித்து உங்களை காப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசம் உள்ளதாக்கி உங்கள் மேல் கிருபையாயிருப்பாராக. யாகுவா தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னம் உள்ளதாக்கி உங்களுக்கு சமாதானத்தை அருளுவாராக. யாகுவா ஷலோம். ஆமென்.